வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க போனை கட் பண்றாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. நீங்க இப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. சடனா பேசாம போனா என்னங்க அர்த்தம்? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹலோ ஹலோ, யார் இவன்? எதுக்கு ஆனந்திக்கு போன் பண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை தேவி மாதிரியே இவளும் யாரையாவது லவ் பண்றாளோ? ஆனந்தி, என்னம்மா? உள்ளவா. என்னன்னு அப்படியே சொல்லுமா. ஷாலினி எனக்கு ஆரி ஒர்க் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. உள்ளவான்னு சொன்னேன். ஆனந்தி, அத்தை தான் கூப்பிடுறாங்களா, போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வா. நான் இங்க தானே இருக்கேன், வந்து பாத்துக்கலாம் போ. என்னன்னு சொல்லுமா. உள்ளவா. மா 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 மா, என்னடி நடக்குது? என்ன வேலை பாத்துட்டு இருக்க நீ? அதான் சொன்னனேமா, ஷாலினி கிட்ட ஆரி ஒர்க் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு. நான் அத கேக்கல. யார் அவன்? யாருமா? இத பாரு, யாருன்னு தெரியாத மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா? மா, நீ என்னமா சொல்ற? நீ எதை பத்தி பேசுறனே எனக்கு புரியல. புரியாதுடி. எப்படி புரியும்? அப்படி புரிஞ்சிருந்தாதான் நீ ஒழுங்கா இருந்திருப்பியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தங்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தியே, அவன் யாருன்னு கேட்டேன். என்ன யாருன்னு கேட்ட உடனே உன் முகத்துல இவ்வளவு பதட்டம் தெரியுது? மா, அது வந்து உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்புனா எவனோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அம்மா அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. திரும்ப திரும்ப நடிக்காத, அரைஞ்சிருவேன். ஏற்கனவே உன் அக்கா தேவி கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சுட்டு பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து குடும்ப மானத்தையே வாங்கினான்னு பார்த்தா இப்ப நீயுமா? ஐயோ அம்மா, கையில் உன்னை எவ்வளவு நம்பிட்டு இருக்கா தெரியுமா? ஏண்டி இப்படி எல்லாரும் அவளோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்றீங்க? அவளை யாரும் நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? நீங்க உங்க சந்தோஷத்துக்காக சுய கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு வந்துருவீங்க. அதுக்கான தண்டனையை மட்டும் உங்க கூட பிறந்த பாவத்துக்கு அவ அனுபவிக்கணுமா? மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. என்ன நம்புமா, என்ன நம்புமா. எதுவும் தெரியாத மாதிரி பேசி என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ போன்ல ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அது வேற விஷயம். வேற விஷயம்னா என்ன விஷயம்? என்ன நடக்குது உங்களுக்குள்ளன்னு கேக்குறேன். பொண்ணுதாண்டி, என்ன அப்படி பாக்குற? நீ போனை வச்சுட்டு போனதும் திரும்ப அவன் போன் பண்ணான், நான் தான் எடுத்தேன். நீ பேசாம அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறான், நீ அவனை தப்பா நினைச்சிட்டேங்கிறான். என்னடி வேலை பண்ணிட்டு இருக்க? பொண்ணு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு கையில அவ ரத்தத்தை வேர்வையா சிந்தி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஆகிறத விட்டுட்டு நீ என்னடானா மனசு அலப்பாய விட்டுட்டு இருக்கியா? யாருடி அவன்? மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. அவன் ஒரு ஆட்டோக்காரமா. ஆட்டோக்காரனோட உனக்கு என்னடி சவகாசம்? நீ டாக்டருக்கு படிக்கிறதே உனக்கு மறந்து போச்சா? இல்ல, அவன் பேசுற விதமே சரியில்லை. அந்த அளவுக்கு நீ அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க. அவனுக்கு உனக்கு என்னடி பழக்கம்? மரியாதையா உண்மையா சொல்லிடு. மாமா, என்ன நம்புமா. நீ யோசிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. இத பாருடி, நான் உன்னை நம்பினாலும் உன் வயசை என்னால நம்ப முடியல. ஒருவேளை எங்களை ஏமாத்திட்டு எங்களுக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்றேன்னு தெரிஞ்சது, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன். மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்லாத வரைக்கும் நல்லது. இத பாரு, தேவியும் இதே மாதிரிதான் விக்னேஷ் மாப்பிளைய காதலிக்கிறேன்னு வந்து நின்னான். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ அவ அவ்வளவு போராடினா. இன்னைக்கு வரைக்கும் அவளோட போராட்டம் ஓயல. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்ப அவளுக்கு அடுத்து நீ கையில கஷ்டப்படுத்தாத. அம்மா, இல்லம்மா, சொன்ன கேளுமா. இல்ல, இதுக்கு மேல உன்னை இப்படி எல்லாம் விட முடியாது. இதுக்கப்புறம் நீ காலேஜ் பக்கமே போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல. வீட்டை விட்டு வெளியிலேயே போக கூடாது. அம்மா 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 அம்மா,
அம்மா புரிஞ்சுக்கோமா. அம்மா அப்படிலாம் சொல்லிடாதம்மா. அம்மா டாக்டர் ஆகுறது என்னோட கனவுமா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேம்மா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. இத பாரு, அப்படி நீ படிக்கணும்னா ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். மத்த வேலை ஏதாவது பண்றேன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே உன் படிப்பை நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். யாரோ ஒருத்த போன் பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். அத கேட்டு ஒரு பெத்த தாயா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? மரியாதையா ஒழுங்கா இருக்க பாத்துக்கோ, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போ.